ஹாய். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு பார்த்தா ஸ்மோக் பிஸ்கெட். ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸ்மோக் பிஸ்கெட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நிறைய கோயில் ஃபங்க்ஷனில், மேரேஜில், இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நிறையா ஸ்மோக் பிஸ்கெட் வந்து விற்றுட்ருப்பாங்க. ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நிறைய பிஸ்கெட்ஸை போட்டு அதை அப்படியே குழந்தைகள்லாம் சாப்பிட்டு, பெரியவங்க குழந்தைகள்லாம் சாப்பிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அது வந்து லிக்விட் நைட்ரேஷன் அது. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்மோக் பிஸ்கெட் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் நல்லது கிடையாது. அது வந்து உண்மையாகவே உடம்புக்கு கெடுதலான விஷயம். அது குழந்தைங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறது இயல்பு, இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்க ஆசைப்படும் போது அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும் பேரண்ட்ஸ். ஒரு குழந்தைக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க அடம் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. குழந்தைங்க அது வேணும்னு சொல்லி கேட்கும், நிறையா கேட்குற போது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல பொருட்களாக இருந்தால் குழந்தைகளோட சேர்ந்து நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. கெட்ட பொருட்களாக இருந்தால் குழந்தைங்க என்ன அடம்பிடிச்சாலோ அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்காதுங்க. மொத்தம் 3 ஜென்ரேஷனை வந்து நம்ம பார்த்துருந்துருக்கோம். எதுவுமே கிடைக்காத நம்ம அப்பா அம்மா, எது கிடைச்சாலும் சாப்பிட்டா நம்ம, எது இருந்தாலும் சாப்பிடாத நம்ம குழந்தைங்க. கண்டிப்பாக வீட்டில் பார்த்தா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. எந்த குழந்தையும் சாப்பிடாது. ஸோ அவங்களுக்கு தேவையானது என்னென்னா வெளியே கலர்ஃபுல்லாக இருக்கிற ஐட்டத்தை அவங்க விரும்புவாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் ஒரு முடிவெடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு அதைய அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு அவங்களும் வந்து அதை விற்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல பொருள்களை வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அப்படியே ரொம்ப அடம் பிடிக்குதுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்கள். அடம் பிடிச்சா கூப்பிட்டு வந்துடுங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக.